நன்றி மகா. சரி சரி, அதெல்லாம் கவனிக்க வேண்டாம் சரியா, அது எரிஞ்சிட்டு போட்டு. சரி, டாமின் அப்படின்னு ஒரு தம்பி இருந்தாங்க. யார் இருந்தாங்க? அந்த அண்ணன் வந்து ஜோசப் அப்படின்னு கூடுவாங்க. யாருக்கெல்லாம் 2 பேர் உண்டு? என் ஒரிஜினல் பேர் இது, ஆனால் வீட்டில் இப்படி என்ன கூப்பிடுவாங்க செல்லம்மா அப்படின்ட்டு. இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும் சரியா. அதே மாதிரி தான் இந்த அண்ணன் பேர் என்னது தம்பி? இங்க டாமின். அந்த அண்ணன் வீட்டில் எப்படி கூடுவாங்க? ஜோசப். இப்போ இந்த அண்ணே வீட்டில் இருந்தவங்க அம்மாவை கூடுறாங்க. அம்மா அம்மா என்னோட பச்சை கலர் ட்ரெஸ் எங்கம்மா போச்சு, சீக்கிரம் எடுத்தாங்கம்மா, எனக்கு சூகேஸில் பேக் பண்ணணும், சீக்கிரம் கப்பல் என்ன போயிடும், சீக்கிரத்தில் போயிடும், சீக்கிரம் பேக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னா அந்த அண்ணே வந்து கப்பலில் பிரயாணம் பண்ண போகிறாங்க. நீங்கள் எல்லாரும் கப்பலில் போயிருக்கீங்களா? கப்பல் எப்படி இருக்கும்? நான் படகு கேட்கல, கப்பல் கேட்கேன். பெருசா ஷிப்பு, போட்டு கேட்கல, ஷிப்பு கேட்குறேன். பெருசா இருக்கும். கண்டிப்பா யாரும் போயிருக்க மாட்டீங்க. கடல்ல இருக்குங்கக்கா, கண்டிப்பா அது கடல்ல தான் இருக்கும் ஷிப்பு. அந்த ஷிப்பில் இந்த அண்ணன் எங்கே போகிறாங்க அப்படின்னா ஹவாய்க்கு போகிறாங்க. எங்கே போகிறாங்க? பசிபிக் ஓஷன். யாருக்கெல்லாம் தெரியும்? எங்கே பார்த்துருக்கீங்க எல்லாரும்? மேப்பில் பார்த்துருக்கோம். நானும் மேப்பில் தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்ததில்ல சரியா. அதில் உள்ள ஒரு குட்டி தீவு தான் என்னது, இந்த ஹவாய் தீவு. இந்த அண்ணன் வந்து கிளம்பி போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க அப்படின்னா ஏசப்பா பற்றி அங்கே இருக்கவங்க கிட்ட சொல்லதுக்காக இந்த அண்ணன் கிளம்பி போகிறாங்க. எத்தனை மாதம் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா 6 மாதம் ட்ராவல் பண்ணோம். எத்தனை மாதம் ட்ராவல் பண்ணோம்? 6 மாதம் ட்ராவல் பண்ணோம். இந்த அண்ணன் வந்து கப்பலில் ஏறி போயிட்டே இருக்காங்க. 6 மாதம் ஆகுது. அந்த அண்ணன் வந்து 24வது வயசில் எங்கே போய் இறங்குறாங்க அப்படின்னா ஹவாயில் போய் இறங்குறாங்க. எத்தனாவது வயசில் போய் இறங்குறாங்க? 24வது வயசில் போய் இறங்குறாங்க. இப்போ அந்த அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா ஏசாவை பற்றி நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக அங்கே வந்து இறங்குறாங்க. இப்போ அந்த அண்ணன் வந்து உள்ளே போகிறாங்க. அங்கே என்ன இருக்குது அப்படின்னா தொழுநோய் வந்தாச்சு. அந்த ஹவாய் தீவு மொத்தமும் என்ன பரவுது அப்படின்னா தொழுநோய் பரவுது. தொழுநோய்னா காய்ச்சல் மாதிரி பட்ட நோயா? இல்லை. அது எப்படி இருக்கும் தெரியுமா? கேன்சர் இல்லை, தொழுநோய். மேலெல்லாம் புண்ணு குஷ்டரோகம் மாதிரி தான் இருக்கும் தொழுநோய். மேலெல்லாம் புண்ணா, அந்த புண்ணு பொட்டி ஸ்மெல்லெல்லாம் வரும். ஒரு மாதிரி இருக்கும் அவங்கள பார்க்குறதுக்கே. அப்படி ஒரு நோய் வந்து பரவிக்கிட்டே வருது. நிறைய மக்கள் அதில் பாதிக்கப்படுறாங்க. அந்த நாட்டு அரசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி இங்கே நிறைய பேருக்கு வருது, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 பட்டணங்களில் அந்த மக்கள் எல்லாம் கொண்டு போடுறாங்க. எந்த பட்டணம் அப்படின்னா மோலோகாய், கலாயு பாப்பா. என்னது? மோலோகாய் சொல்லுங்க. மோலோகாய், கலாயு பாப்பா அப்படின்ட்டு 2 பட்டணத்தில் கொண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மக்களை கொண்டு வைக்கிறாங்க. ஏன்னா அந்த நோய் வந்து வேற யாருக்கும் பரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு அந்த மக்கள் எல்லாம் போடுறாங்க. அந்த இடம் அப்படி இருக்கும் அப்படின்னா 3 பக்கமும் மலை சுற்றி இருக்கும். அதை தாண்டி யாராலையும் வெளியும் வர முடியாது, உள்ளேயும் போக முடியாது. அந்த மாதிரி இருக்கும். ஒரு சைடு ஃபுல்லும் கடலாக இருக்கும். இப்போ அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு படகுல போவாங்க. இப்போ ஒருத்தருக்கு தொழுநோய் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கள அந்த படகுல ஏற்றுவாங்க. அப்படியே அந்த கடல் வெளியாக கொண்டு விட்டுட்டு அப்படியே வந்துடுவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு எப்படி கொடுப்பாங்கன்னா அதே படகு கொஞ்ச தூரம் போய் அப்படியே அந்த கடலில் அப்படி தூக்கி போட்டு அந்த கரையில் அப்படி தூக்கி போட்டுட்டு திருப்பி வந்துடுவாங்க. அவங்களுக்கு எப்போவாதான் சாப்பாடு கிடைக்கும். அப்படியே அந்த மக்கள் அங்கே கொஞ்சம் பேர் வாழ்ந்துக்கிட்டே வந்தாங்க. இப்போ அந்த அண்ணனுக்கு அந்த டாமியன் அந்த அண்ணனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, சரி எப்படியாச்சு அந்த மக்கள், அதாவது தொழுநோய் பிடிச்ச மக்கள் கிட்ட போய் நம்ம ஏசோ பற்றி சொல்லி அவரோட அன்பை வந்து அவங்களுக்கு பகிரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் எப்படியாவது அந்த தீவுக்கு போகணும், என்னை எப்படியாவது இது பண்ணுங்க ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அந்த அரசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முடியாது, யாரும் அங்கே போகக்கூடாது, நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணனை விடவே இல்லை. லாஸ்ட்டாக இந்த அண்ணனுக்கு எப்படியாவது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிட்டு. எப்போ சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா 33வது வயசில் சான்ஸ் கிடைக்குது. எப்போ கிடைக்குது? 33வது வயசில் போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்குது. இன்னொன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெடியாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து அந்த தொழுநோய் மக்களை பார்க்க போகிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அந்த படகு வந்தாச்சு. அந்த படகுல ஏறி கடலில் போயிட்டுருக்காங்க. அந்த தீவில் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு ஓட்டுனவர் திருப்பி வந்துட்டார். இவர் அங்கே இறங்கினோன்னே எல்லா மக்களையும் பார்த்துட்டு இந்த அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த மக்கள்
மக்கள்கிட்ட போய் ஏசப்பாவை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு இந்த அண்ணன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அங்கே போன எல்லா மக்களும் இவங்கள ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஏன்னா அங்கே யார் மட்டும்தான் போவா? தொழுநோய் இருக்கவங்க மட்டும்தான் போவாங்க. இந்த அண்ணனுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த அண்ணன் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே போயிருக்காங்க. இந்த அண்ணனுக்கு அந்த மக்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சு. இந்த அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே போனோடனே அந்த மக்களுக்கு மேலே இருக்க அந்த புண்ணெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணாங்க. க்ளீன் பண்ணோன்னா அந்த மக்கள்லாம் அவங்கள பக்கத்தில் சேர்க்கவே இல்லை. ஏன் அவங்க பயப்பட்டாங்க. எதுக்குன்னா தன்னுடைய நோய் வந்து அவருக்கும் பரவிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயந்து அந்த அண்ணன்கிட்ட போகவே இல்லை. ஆனால் அந்த அண்ணன் அதை வந்து பெருசாகவே எடுத்துக்கல. அவங்களுக்காக அந்த புண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே பண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. இந்த அண்ணனுக்கு என்னென்னா அதுக்கப்புறம் ஏசாவை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அங்கே இருந்தாங்க. அங்கே வந்து அவங்கள புதைக்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்காது. நிறைய பேர் செத்தெல்லாம் போயிருப்பாங்க. அவங்கள புதைக்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. அந்தனே பார்க்க நேரத்துலலாம் அந்த எலும்பு கூடலாம் அப்படி மேலே அப்படியே கிடக்குமா. ஏன்னா அவங்க வந்து இறந்ததுக்கப்புறம் அவங்கள யாருமே கவனிக்க மாட்டாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த தோல்லாம் அழுகி அந்த எலும்பு கூடு மட்டும் அங்கே கிடக்குமா. இன்னொன்னே அதெல்லாம் பார்த்துட்டு இறந்தவங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது சவப்பட்டியில் வச்சு அதை புதைக்கணும் அப்படின்ற முறையை அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தீவில் வந்து பள்ளிகள் கல்லூரிகள் அதெல்லாம் வந்து அவங்க நிறுவி இயேசுவை பற்றி நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த தொழுநோய் அந்த இடத்துக்குள்ளே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி எல்லாமே பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. லாஸ்ட்டாக அந்த அண்ணன் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க இருக்கும்போது லாஸ்ட்டாக அந்த அண்ணனுக்குமே என்ன வந்துடுதுன்னா தொழுநோய் வந்துடுது. அந்த அண்ணன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கும் தொழுநோய் வந்துட்டு இனி உங்களை என்னால் பார்த்துக்க முடியாது, இனி நான் போனாலும் பரவாயில்ல, உங்களை பார்த்துக்க ஏசப்பா இருக்காங்க அப்படின்னு அந்த அண்ணன் வந்து அந்த மக்களுக்கு தைரியத்தை சொல்லி கொடுத்து அவங்களோட 49வது வயசில் அந்த அண்ணன் வந்து இறந்து போகிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அந்த இதுக்கான மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்து அவங்க வந்து அதுலேருந்து வெளியே வந்துடுறாங்க. இப்போ தொழுநோய் வந்தால் குணப்படுத்துறதுக்கு மருந்து எல்லாமே இருக்குது. அப்படி தானே? காய்ச்சல்லாம் என்ன போகிறோம், ஹாஸ்பிட்டல் போய் டேப்லெட் வாங்கி போடுறோம், ஊசி போடுறோம், சரியாயிருது. கரெக்டு தானே? தலைவலி எதுக்குனாலுமே நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம், சரியாயிடுது. ஆனால் பாவம் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே போயிட்டு நம்மளால் வெளியே வர முடியுதா? முடியலை. அதுலேருந்து வெளியே வரணும். அதுக்கு ஒரே வழி யார்? ஏசப்பா. ஏதாவது பாவத்தில் நம்ம அடிக்டாக இருந்தோம்னா அதை நம்ம ஏசப்பா கிட்ட சொல்லி அதுலேருந்து வெளியே வரணும். சரியா?